श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। पूर्वं षष्ठाध्यायेन ज्ञानयोगम् आरुरुक्षोः कर्मैव साधनं तस्यैव योगमारूढस्य सर्वकर्मसन्न्यासः साधनम् इति कर्म तत्सन्न्यासयोः क्रमात् चित्तशुद्धिं ज्ञानयोगसिद्धिं प्रति च कारणत्वं प्रतिपाद्य योगं साङ्गं सलक्षणं च निरूप्य योगभ्रष्टस्य नाशशङ्काम् अपास्य यो ब्रह्मवित्तमेन सदा ब्रह्मनिष्ठयैव स्थातव्यम् इत्युक्तम्। इदानीं यन्निष्ठया ब्रह्मवित् तिष्ठति तद्ब्रह्म कीदृशं किं लक्षणं कथं वा तेन तत्र स्थातव्यम् इत्याशङ्कायां निरूपयितुं सप्तमाध्यायः आरभ्यते। सप्तमाध्यायम् ஆரம்பிக்கிறது. கீதை காண்ட ஷட்கமாக பிரிப்பா. காண்டத்திரயம் ஒவ்வொரு திரயத்திலையும் ஷடத்தியாயியாக வேதம் கர்மகாண்டம் உபாசனா காண்டம் ஞான காண்டம்னு கொடுத்துருக்கு. அந்த மாதிரி கீதையிலையும் அந்த தத்துவமசி அதனுடைய சுரூபத்தை விளக்கிறது தான் 6 அத்தியாயத்தில் சொல்றா. தத்ரது பிரதமே காண்டே கர்மத தியாகவர்த்மனா துவம் பதார்த்தோ விசுத்தாத்மா சோபபத்தியர் நிரூபியதே அப்படிங்கிறதுனால துவம் பதார்த்தத்தை பிரதிபாதனம் பண்றார் முதல் 6 அத்தியாயத்தில். அது கர்மகாண்டமாக அமைஞ்சிருக்கு. கர்மசந்நியாசாத்மக சாதன பிரதானா துவம் பதார்த்த பிரதானா அப்படிங்கிறத சொல்றது முதல் 6 அத்தியாயம். ரெண்டாவது द्वितीये भगवत भक्ति निष्ठा वर्णन वर्त्मना भगवान परमानंदः तत्पदार्थो அவதாரியதே அப்படிங்கிறத அந்த தத்பதத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபாதனம் பண்றது மத்தியமமா இருக்கக்கூடியதான 6 அத்தியாயங்கள். 7, 8, 9, 10, 11, 12 இந்த 6 அத்தியாயங்கள். மூணாவது ஞான காண்டம். திருத்தீயேது தயோ ரைக்கியம் அசிபதத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபாதனம் பண்றது. திருத்தீயேது தயோ ரைக்கியம் வாக்கியார்த்தோ வர்ணியதே ஸ்புடம் ஏவமப்யத்ர காண்டானாம் சம்பந்தோஸ்தி பரஸ்பரம் அப்படின்னு. அதுல 7வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்திலேருந்து முன்னாடி சொன்ன மாதிரி முதல் ஸ்லோகத்திலேருந்து என்னென்ன ஸ்லோகத்தில் எதை எதை நிரூபணம் பண்றாருங்கிறத மாத்திரம்தான் சொல்ல முடியறது. அதை யதாசக்தி யதாமதி பார்க்கலாம். तत्र आदौ ईश्वरैकशरणतया शुश्रूषुणा मोक्षार्थिना श्रोतव्यार्थे सावधानेन भवितव्यमिति ज्ञापयितुम् अर्जुनं मदाश्रयो मन्मनाश्च भूत्वा मया उच्यमानमर्थं सावधानतया शृणु इति बोधयितुं श्रीभगवान् उवाच. மோக்ஷார்த்தியா இருக்கிறவனுக்கு முதல்ல சிரவணம் தான் முக்கியம். சிரவணம் எப்படி இருக்கணும்? பக்தியோட ஸ்ரத்தையோட அந்த சிரவணம் இருக்கணும். அந்த சிரவணத்துக்கு ரொம்ப முக்கியமே ஸ்ரத்தா. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் சொன்னார் இல்லையா? இந்த ஸ்ரத்தா அப்படின்னாலே என்ன? சாஸ்திரஸ்ய குருவாக்கிய சத்திய புத்தி அவதாரணா சா ஸ்ரத்தா. ஆச்சாரியர் சொல்றது அப்படியே ஏத்துட்டாலே போறோம். ஆச்சாரியர் ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். பிரௌடானுபூதிங்கிற கிரந்தத்துல இருக்கிறது அந்த ஒரு வஸ்து தான்ப்பா இருக்கு. அது அந்நியமான ஒரு பொருளே இல்லை. அங்க நீ நான்கிற வேற்றுமையே இல்லை. காணக்கூடிய பிரபஞ்சம் தெரியுது, இதுவும் வாஸ்தவத்துல இல்லை, இது ஒரு தோற்றம் தான் இருக்குங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ள இருக்கோ இல்லையா? அதனாலதான் தோன்றது. ரிதேர்த்தம் எத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத்வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா பாசோ யதா தமஹ. அந்த சொல்றாளே, இந்த மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானை. பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம்னு சொல்ற மாதிரி ஆத்மாவை எப்போ காணையும் பார்த்தையோ அப்ப பிரபஞ்சம் இல்லை. பிரபஞ்சத்தை பார்த்தவனுக்கு ஆத்மா கிடையாது.
பிரம்மசூத்திர பாஷை ஆரம்பத்திலேயே தம பிரகாசவத்து விருத்த ஸ்வபாவயோஹோ, இது ரெண்டு யுஷ்மதஸ்மத் பிரத்ய கோச்சரயோஹோ விஷய விஷயினோஹோ தம பிரகாசவத்து விருத்த ஸ்வபாவயோஹோ. இருக்கிறது நான்கிற அந்த அனுபவம் தான் அனுபவ ரூபமா இருக்கு. இங்க துவங்கிறது பதம் கூட யுஷ்மசப்தம் கூட யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கு, அவ்வளோதான். இப்போ நீ அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு எது அதில் ஏற்றுக்க முடியும்? நான் தானே அப்படி ஏற்றுப்பேன். நீங்க வாஸ்தவத்தில் அந்த சத்வஸ்து மாத்திரம்தான் இருக்கு அந்த இடத்துல. இந்த பிரபஞ்சமோ இங்கே நீ நான்கிற வேற்றுமையோ எதுவுமே இல்லை. இது உன்னிடத்துல எதுக்கு சொல்றேன்னா, கருணையினாலதான் உனக்கு உபதேசம் பண்ணப்பட்டது. நீ என்ன பண்ணணும்? அப்படியே ஏத்துக்கோ. இதுல கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத. சந்தேகம்லாம் சித்த சுத்தி இல்லையானால், மனச சுத்தம் இல்லைன்னா ஏதோ ஒரு கலுஷம் இருந்தது ஆனால் மேல புரியாத சந்தேகம் வந்துட்டே இருக்கும். அதனால நீ சித்த சித்தனா இருக்கு, ஆனால் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத, சொல்றது அப்படியே கேட்டு அப்படியே வாங்கிட்டு அந்த நிலையில இருந்துடும் அப்படிங்கிறார் ஆச்சாரியால். இது ஏன் சொல்றேன்னா, உன் இடத்துல ஏதோ ஒரு கருணை சொல்ல தோன்றது. சத்தா ஜித் சுக ரூபமஸ்தி சததம் நாஹம் நச்சத்வம் மிருஷா நேதம் வாபி ஜகத் பிரதிஷ்டமகிலம் நாஸ்தீதி ஜானீஹி போஹ யத் ப்ரோக்தம் கருணாவசாத் த்வயி மயா தத் சத்யமே தத் ஸ்புடம் ஸ்ரத்தஸ்வ அனக சுத்த புக்திரதிஜேன் மாத்ராஸ்துதே சம்சயா அப்படிங்கிறது புருணானுபூதிங்கிற கிரந்தத்தில் சொல்றார். இந்த மாதிரி அந்த ஸ்ரத்த அதுதான் இங்க பகவான் மனசுல வச்சுட்டு இங்க பிரதிபாதனம் பண்றார். அப்படியே ஏத்துக்கோ சொல்றார். அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாள். மையாசக்தமனா பார்த்த ஆரம்பிக்கிறாள். பிரதம ஸ்லோகேன ஈஸ்வராசிரயனேனைவ ஞானம் சம்பாத்தியம் இது நிரூபணம். முதல் ஸ்லோகத்தை சொல்றால் ஈஸ்வர ஆசிரியத்தினாலதான் இந்த ஞானத்தை சம்பாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிறது. அதனாலதான் ஆச்சாரியர் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது யாவதாயு சதா வந்தியா வேதாந்தோ குருஹு ஈஸ்வரஹா அப்படிங்கிறத வாயுஸ்காலம் இருக்கிற பரியந்தும் 3 பேர் கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னா வேதாந்த சாஸ்திரத்துக்கும் அதை உபதேசம் பண்ணக்கூடிய குருவுக்கும் இந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஈஸ்வரனுக்கும் வந்தனம் பண்றது கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஈஸ்வரன் ஆசிரியிச்சுண்டு அந்த ஞானத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற. ஏன்னா பாகவதத்துல கடைசியில துவாதச ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயத்துல பிரம்மனிஷ்டால் பரீட்சத்துக்கு உபதேசம் பண்றார். ஏன்னா அவனுக்கு மரணம் கிடையாதுப்பா, நீ பிறக்கவே இல்லை, பிறந்தவனுக்கு தானே மரணம் அப்படி சொல்லிட்டே இருக்கும் பொழுது அதுல சொல்றார், உள்ளுக்குள்ள உனக்குள்ள எந்த ஒரு வஸ்து நான் பிரகாசிக்கிறதோ அதுக்கு வாசுதேவன்னு பேர் கொடுத்து அந்த பக்தியோட உபாசனம் பண்ணிடுவார். அந்த ஸ்வரூபத்துல நிலைத்து நெல்லு. அதனால உனக்கு மரணம் சம்பவிக்காதுன்னு சொல்லல. சரீரத்துக்கு ஒரு பேர் மரணம்னு பேர். அகம் பிரம்ம பரந்தாம பிரம்மாஹம் பரமம் பதம் ஏவம் சமீக்ஷன்னு ஆத்மானம் ஆத்மனி ஆதாய நிஷ்கலே. அந்த சமயத்துல தக்ஷகன் வருவான். எங்க கடிப்பான்ங்கிறதையும் சொல்றார். காலில் கடிப்பான். ஆனா அந்த அனுபவம் உனக்கு என்னத்தை கொடுக்கறது, என்ன பலனை கொடுக்கறதுனால் வரக்கூடிய தக்ஷகனையோ அதனால வரக்கூடிய வேதனையோ தம்சத்தினால ஏற்படக்கூடிய வேதனையோ இந்த சரீரமோ ஆத்மால இருந்து அந்நியமா உனக்கு காணாது. தசந்தம் தக்ஷகம் பாதே லேலிஹானம் விஷானனைஹி ந திரக்ஷசி ஷரீரம் ச விஸ்வம் ச பிருதக் ஆத்மனஹ. அது காரணம் என்ன? இந்த ஆசிரியத்துக்கு முழுக்க ஈஸ்வராசிரியம் தானே காரணமா இருந்தது. அதுக்குதான் இவ்வளவு பாகவதம் இவ்வளவு சரித்திரத்தை சொன்னார். அதே மாதிரி 2வது ஸ்லோகத்துல பிரதிபாதனம் பண்றால் சவிஜான ஞான நிரூபண பிரதிஜா. அதான் 2வது ஸ்லோகத்துல ஞானம் தேகம் சவிஜானம் இதம் வக்ஷ்யாமி அசேஷதா யஜ்ஞாத்வா நேகபூயோன்னதே ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. பாகவதத்தை சொல்லும் போதும் கடைசியில் உபதேசம் படுத்த உனக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இது என்ன கேட்கறது, ஞாத்தவ்யம் கிம் அவசிஷ்யதே அப்படிங்கிற. அப்பதான் ராஜாக்கு சித்தோஸ்மி அனுகிரகீதோஸ்மி பவதா கருணாத்மனா. நான் அந்த ஞானம்னா என்ன? சாஸ்திரோக்தம். விஜானம் அப்படின்னா அனுபவா. ஏன்னா ஒரு சம்பிரதாயம்னாலே ஒரு சாஸ்திரம், அதே மாதிரி விஜானம் அனுபவம்,
பக்தி உபாசனா நாளும் கலந்ததுதான் சாஸ்திரங்கிறது, ஒரு சம்பிரதாயங்கிறது. அத நிரூபணம் பண்றார் இங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் மோட்சத்துக்கு எத்தனை பண்ணிட்டு வராளே, அதுல கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கிறது அப்படிங்கிறது பிரதிபாதனம் என்றால், திருத்தீயேன அபரிமிதேஷு மோக்ஷார்த்தம் யதமானேஷு கஷ்டிதேவ பரமாத்மானம் வேத்தீதி நிரூபணம். மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதா. யாரோ ஒருத்தனுக்கு தான் இத்தனை வரணும்னே தோன்றது, ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு இந்த வழிக்கு வரணும்னே. அப்படி வந்து எத்தனை பண்றதுலயும் யாரோ ஒரு வந்தா என்னை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு பகவான் பிரதிபாதனம் பண்றார். துரியேன அபராயாக பிரகிருதேர் நிரூபணம். 4வது ஸ்லோகத்துல அபரா பிரகிருதியை நிரூபணம் பண்றால், பூமிராபோ அனலோ வாயு கம் மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு. 5வது ஸ்லோகத்துல பராப்பிரகிருதி நிரூபணம் பண்ற. அபரேயம் இதஸ்தன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாஹோ யேதம் தாரியதே ஜெகத் அப்படிங்கிற ஸ்லோகத்தினாலே. ஷஷ்டேன பிரகிருதித்வயஸ்ய காரிய நிரூபணம். 6வது ஸ்லோகத்தினால இந்த பிரகிருதித்வயத்தினுடைய காரியம் என்னங்கிறத நிரூபணம் பண்ற. ஏதத்யோனீனி பூதானி சர்வாணி திபதாரய அஹம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதः பிரபவः பிரளயஸ்ததா மத்த பரதரம் நாண்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணாயிவ அப்படிங்கிறதுனால். அதுக்கப்புறம் 9, 8, 9, 10, 11 4 ஸ்லோகத்தினாலே பகவான் அபாதிஷு ரசாதிகரண ரூபேன பகவதः அவஸ்தானம். இந்த ஜலம் முதலிதான பூதங்கள்லே பகவான் தான் அந்த ரசமாகவும், ஜலத்துல ரசமாகவும், வாயுல ஸ்பர்ஷமாகவும், அந்த அக்னியில சூரியனிடத்துல தேஜஸாகவும் இருக்காருங்கிறத 4 ஸ்லோகத்துல பிரதிபாதனம் என்றால், ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோகோ பிரணவஹா சர்வவேதேஷு வேதங்களுக்குள்ள பிரணவமாகவும், ஆகாசத்துல சப்தமாகவும், அதே மாதிரி மனுஷாலிடத்துல பௌருஷமாகவும், பிருத்திவியாம் கந்தா கந்தவதி பிருத்திவியில கந்தமாகவும், அதே மாதிரி அக்னியினிடத்துல தேஜஸ் வடிவமாகவும், எல்லா பூதங்களிடத்துல ஜீவாம்சமாகவும் ஜீவனாகவும், தபஸ்விகளிடத்துல தபஸாகவும், அதே மாதிரி நல்ல புத்திமான்களிடத்துல புத்தியாகவும், இப்படி பகவான் பிரதிபாதனம் பண்ணிட்டு வரால். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ்வினாமகம் பலம் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜிதம் தர்மா அவிருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரத ரிஷப அப்படிங்க. அப்புறம் துவாதசேன சாத்விகாதிபேத பின்னம் சர்வம் ஜெகத் பிரம்மைவேதி பிரம்மணி ஜெகன் நாஸ்தி இது நிரூபணம். 12வது ஸ்லோகத்துல ஏச்சைவ சாத்விகா பாவாஹ ராஜசாஸ் தாமசாஸ்டயே மத்தயே வேததான் வித்தி நத்வஹம் தேஷு தே மயி அப்படிங்கிற ஸ்லோகத்தினாலே. 13வது ஸ்லோகத்துல குணமஜைஹி பதார்த்தைஹி மோஹிதம் ஜெகத் குணகாரிய விதிரிக்தம் பரமாத்மானம் அபரோக்ஷமபி ந ஜானாதி இது நிரூபணம். சொல்ற திரிபிர் குணமஜைர் பாவைஹி ஏபிஹி சர்வமிதம் ஜெகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேபியா பரம் அவ்யயம். ஏன்னா என்னை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அபரோக்ஷமா இருந்த போதிலும் கூட ஆனா என்னை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இந்த பகவான தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா, இதை தவிர வேற வழி கிடையாது. வேதாந்த சிரவணம் பண்ணி அதை மனோ நிதித்தியாசனம் பண்ணி தான் பகவானை தெரிஞ்சுக்க முடியும் அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் நிர்குண வஸ்து ஆசிரயனே நைவ குணமய மாயா அதிக்கிரமணமிதி நிரூபணம். 14 தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமேவயே பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்தி தே அப்படிங்கிறது. ஆசுர சுபாவம் இருக்கிறவர்கள் சும்மா தர்க்கம் பண்ணிட்டே இருப்ப.
தார்க்கிகாக அப்படின்னாக்க சும்மா தர்க்கம் பண்றவான இந்த நியாயசாஸ்திரத்தை பத்தி பேசல. லோகத்துல இதான் கேட்டா இப்படி இருந்தா அடைஞ்சிட முடியுமா, இப்படி பண்ணா அப்படி அடைஞ்சிட முடியுமா, இப்படி விதண்டாவாதம் பண்றா பாருங்க. அவளுக்கும் தார்க்கிகால் தான் சொல்லுவா. அவ பரமேஸ்வரனா ஆசிரியக்கிறதே கிடையாது. ஆசுர சுபாவம் இருக்கிறவர்கள். ஆசுர சுபாவம்னா என்ன? அசுரர்கள் அப்படின்னு பேரு யாருக்குன்னா இந்திரிய விஷயத்துல ரமிக்கிறவாளுக்கு. இந்த சனச்சுதாதி பாஷ்யத்தை சொல்லும் பொழுது அசுராஹா அப்படிங்கிற இடத்துல ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்றால் அசுஷு இந்திரியேஷு ரமந்தே இத்யசுராஹா ஸ்வஸ்மின் ஆத்மனி ரமந்தே இது சுராஹா அப்படிங்கிறது. அதனால அந்த லோக விஷயத்தில் ஈடுபட்டவர்கள் ஆசுரஸ்வபாவாக தார்க்கிகாதயா பரமேஸ்வரம் நாஸ்ரயந்தே இது நிரூபணம் பஞ்சதசேன ஸ்லோகேன. நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக மாயையா அபஹிருத ஞானாக ஆசுரம் பாவம் ஆசிரிதாக அப்படி. அதுக்கப்புறமா 16வது ஸ்லோகத்திலே ஷோடசே சதுர்விதாக புருஷாக பரமேஸ்வரம் மாம் பஜந்தே. 4 விதமான புருஷர்கள் என்னை பஜிக்கிறார்கள். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தஹ ஜிக்ஞாசுஹு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. நான் இந்த இடத்துல பகவான்கிட்ட வரணும்னாலே புண்ணியமணினவாளா தான் இருக்க முடியும். அதெல்லாம் சுக்ருதினஹா போட்டிருக்க. அவன் எந்த விதத்துல வரட்டும், ஆர்த்தனா வரட்டும், அவன் ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு ஜிக்யாசுவா வரட்டும், இல்ல இது வேணும் அது வேணும்னு விரும்பி காமபலனை விரும்பி வரவனா இருக்கட்டும், பக்கத்துல வந்தாலே அவன் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்லையா? அது பகவானுக்கு எது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஞானீச்ச. ஆனா அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை ஞானிக்கு. அப்படி இருந்தாலும் அவனும் பகவான் உபாசனம் பண்ணிட்டு இருக்காள். பிரம்மனிஷ்டால் சுகாச்சாரியால் பரீட்சத்துக்கு அனுகிரகம் பண்ணும் பொழுதே சொல்றால் பரிநிஷ்டிதோபி நைர்குண்யே உத்தம ஸ்லோக லீலையா கிரகீத சேதா ராஜர்ஷே ஆக்கியானம் எததீதவான் ததஹம் தேபிதாஸ்யாமி மகா பௌருஷிகோ பவான். ஏன்னா இந்த இடத்துல எப்பொழுதும் ஆஸ்வதிக்கிற இடம் என்னன்னா மகா பௌருஷிகா அப்படிங்கிறாள். ஏன்னா எந்த இடத்துல அந்த வில் பவர் உபயோகப்படுத்தணும் அங்க உபயோகப்படுத்தியிருக்கேன். மகா பௌருஷிகோ பவான் எஸ்ய ஸ்ரத்ததாமாசு சியான் முகுந்தே மதிஸ்ரதி. இந்த மாதிரி ஏஜ்ல வந்து என்ன பக்கத்துல வரணும்னாலே ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். பகவான் பக்கத்துல போகணும்னாலே அதுதான் கண்ணன் கிருஷ்ணன் வந்து அவனுடைய லீலையில பூத்தனை வந்த உடனே கண்ணை முடிண்டான்னு சொல்லுவா. அதுக்கு நிறைய வியாக்கியானம் பண்றது உண்டு. விபுத்தியதாம் பாலக மாரிகா கிரகம் ஜராஜராத்மாத நிமீலி தேக்ஷணா அப்படி. ஏன் கண்ண முடிண்டான்? வந்திருக்காளே நம்மள்கிட்ட வராளே, என்ன புண்ணியம் பண்ணியிருக்கா பூர்வ ஜென்மத்துல அப்படிங்கிறத யோஜனை பண்ணி பாக்குறான் கண்ண முடிண்டு. சுக்ருத்தினா ஏதானும் புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சம்பந்தப்பட்டு பட முடியும் பகவான் இடத்துல. இப்படி அதான் 4 விதமாக சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருத்தினோ அர்ஜுன ஆர்த்தஹா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபங்கிறது நிரூபணம் பண்றார். அதுக்கப்புறம் சதுருஷு ஞானி ஸ்ரேஷ்டா பகவத் பிரியச்சேதி சப்ததசே நிரூபணம். 17வது ஸ்லோகத்துல 4 பேரை காட்டிலும் ஞானி பகவானுக்கு ரொம்ப பிரியத்தமனா ஆயிடுறான் அப்படிங்கிறத இங்க சொல்றால். தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏக பக்தர் விசேஷத்தே பிரியோஹி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. 18வது ஸ்லோகத்துல அந்த ஞானி சாட்சாத் பகவானுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார். அஷ்டாதசே ஞானி பகவத் ரூப ஏவேதி நிரூபணம். உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்தித சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். ஏகோனவிம்சே சர்வத்திர வாசுதேவம் பஷ்யதா துர்லபத்வ நிரூபணம். எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான்ங்கிறத பாக்குறது இருக்கே அது ரொம்ப துர்லபம். அந்த மாதிரி பார்க்கிறவன் பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படிங்கிறதுனால. இருபதாவது ஸ்லோகத்துல விவேகசூன்யாக அந்நதேவா நாசிரயந்தே இது நிரூபணம். விவேகமற்றவர்கள் பல தேவதைகள் உபாசிக்கிறார்கள் அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார் 20வது ஸ்லோகத்துல.
காமைஸ்தைர் ஹிருதஜானாக பிரபத்யந்தே அந்நிய தேவதாக தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்தியா நியதா ஸ்வயா அப்படின்னு. நான் இது சொல்லும் பொழுது பாகவதத்துல தித்திய ஸ்கந்தத்திலே 3வது அத்தியாயத்திலே முழுக்க அந்த சுகாச்சாரியால் ஆரம்பத்தில் சொன்னால் ஒவ்வொரு காமனையை நிறைவேற்றி கொள்வதற்கு ஒவ்வொரு தேவதைகள் இருக்கார்கள். இந்திரமிந்திரிய காமஸ்து பிரஜா காம பிரஜாபதினே தேவி மாயாம்ஸ்து ஸ்ரீகாமஹா வசுகாமோ விபாவதம் அண்ணாத்திய காம சுதிதிம் சொர்க்க காமோ அதிதே சுதானே இப்படிலாம் சொல்லிட்டே வருவார். அப்புறம் காமகாமோ எஜேத் சோமம் அகாமஹா புருஷம் வரம் அகாம சர்வகாமோ வா மோக்ஷகாம உதாரதீஹி தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம். அகாமஹா சர்வகாமோ வா மோக்ஷகாம உதாரதீஹி தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம். அந்த பரம்பொருளை தான் நீ எப்பொழுதும் சதா சர்வகாலமும் உபாசிக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். ஏன்னா அதை விட்டுட்டு அந்த பல காமனைகள் இச்சை உடையவர்கள் ஸ்திரபுத்தி இல்லாதவர்கள் மற்ற தேவதைகளை உபாசனம் பண்ணிட்டு இருப்பார்கள். இந்த ஆச்சாரியால் அந்த தேவதைகளை சொல்லும் போது அந்த தேவதா விஷயங்கள்ல சொல்லும் போது சொல்லிட்டு வருவார். சிவானந்த அருண் எடுத்தான்னாக்க சஹசிரம் வர்த்தந்தே ஜெகதி விபுதாக க்ஷுத்ர பலதாக. ஏன்னா அந்த பரமேஸ்வரனை பரம்பொருளாக தான் நாங்கள் சொல்றார். அதே மாதிரி விஷ்ணுவை சொல்லும் பொழுது அந்த விஷ்ணுவை தவிர வேற எதையும் நான் பஜிக்க மாட்டேன்னு சொல்லுவார். சுப்பிரமணிய சுவாமி சொல்லும் போது அவரை தவிர நான் வேற யாரையும் பஜிக்க மாட்டேன்னு சொல்லுவார். ஏன்னா அங்க அந்த பரம்பொருளாகவே அங்க உபாசனம் பண்ணிட்டு வர. அந்த மாதிரி இங்க விவேக சூன்யாக அந்நிய தேவான் ஆசிரியந்தே இது நிரூபணம். ஏகவிம்சே 21வது ஸ்லோகத்துல தேவாராதனேஷு ஸ்ரத்தா அந்தர்யாமியேவ ததாதி இது நிரூபணம். அந்த தேவதைகளிடத்துல தேவதைகளை உபாசனம் பண்ணணும் அப்படிங்கிற விடயத்துல ஸ்ரத்தைய கூட அந்தர்யாமி தான் கொடுக்கிறாருங்க. அதான் 21வது ஸ்லோகத்தை சொல்றால் யோ யோ யாம்யாம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்துமிச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம் அப்படின்னு. 22வது ஸ்லோகத்திலே அந்த தேவதா ஆராதனையினாலையும் அந்த காமிய பிராப்தி கூட ஈஸ்வரனிடத்துல இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத நிரூபணம் பண்றார். சதயா ஸ்ரத்தையா யுக்தா தஸ்ய ஆராதன மீஹதே லபதே ததः காமானே மயைவ விஹிதான் ஹிதான் அப்படிங்கிறத பிரதிபாதனம் பண்றார். திரையோவிம்சே 23வது ஸ்லோகத்துல அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி அப்படிங்கிறதுல நிரூபணம் என்றால் தேவோபாசகானாம் நாசிபல நிரூபண பூர்வகம் ஈஸ்வர ஜானவதாம் முக்தி இது நிரூபயதி பகவான். திரையோவிம்சே ஸ்லோகே. சதுர்விம்சே சதசத்விவேக விகலாः பண்டிதாः अपि பிரத்யக்ரூபம் பரமாத்மானம் தேகரூபம் மன்யந்தே இது நிரூபணம். சதுர்விம்சே அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தயः பரம் பாவம் அஜானந்தः மம அவ்யயம் அனுத்தமம் அப்படின்னு. பஞ்சவிம்சே மூடः பரமாத்மானம் ந ஜானாதி இது நிரூபணம். நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதः மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். 26வது ஸ்லோகத்துல பரமாத்மா சர்வம் வேத்தி பரம்து தம் ந கஷ்டித் ஜானாதி இது நிரூபணம். ஏன சேதயதே விஸ்வம் விஸ்வம் சேதயதே நயம் யோஜாகர்த்தி சயானேஸ்மின் நாயம் தம் வேத வேதசஹ ஆத்மாவாஸ்யமிதம் விஸ்வம் யத்கிஞ்சத் ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சீதா மா கிருத கஸ்ய சித்தனம் எம் ந பஷ்யதி பஷ்யந்தம் சக்ஷுர்யஸ்ய நரிஷ்யதி தம் பூத நிலையம் தேவம் சுபர்ணம் உபதாவத அப்படின்னு பாகவதத்துல அஷ்டம ஸ்கந்தத்துல சுவாயம்புவ மனு தன் மன்மந்திரத்தை பூர்த்தி பண்ணிக்கும் பொழுது அது உபாசனம் பண்றார். இந்த ஸ்லோகங்கள் நினைவுக்கு வருது. அதை சொல்றார் பரமாத்மா எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காரு. ஆனா பரமாத்மா யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை.
26வது ஸ்லோகத்தில் பிரதிபாதனம் என்றால் வேதாகம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேத நகஷ்டன அப்படி. 27வது ஸ்லோகத்தில் துவந்தமோகிதானாம் ஞானம் நோதேதி இது நிரூபணம் இச்சாத்வேஷ சமுத்தேன துவந்தமோகேன பாரத சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப. 28வது ஸ்லோகத்தில் சொல்றால் புண்ணியேன க்ஷாலித பாபாக பரமேஸ்வரம் பஜந்தே. நல்ல புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு பாபத்தை இல்லாத 12 தான் பகவானை பஜிக்கிறார்கள் அப்படிங்கிறத 28வது ஸ்லோகத்தில் பிரதிபாதனம் என்றால் ஏஷாம் தொந்தகதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மணாம் தே துவந்த மோக நிர்முக்தா பஜம் தே மாம் திருடவிரதாக. ஏகோனத்ரிம்சே த்ரிம்சேச்ச இந்த 29வது ஸ்லோகத்திலையும் 30வது ஸ்லோகத்திலையும் மந்தபுத்தீராம் சர்வத்திர பிரம்ம புத்திகரண லட்சணம் சகுணோபாசனம் முக்தம் ஸ்லோகத்வயேன ஜராமரண மோட்சாய மாமாஸ்ரித்ய யதந்தியே தே பிரம்ம தத்விதுஹு கிருத்ஸ்னம் அத்தியாத்மம் கர்மச்சாக்கிலம் இப்படிங்கிறத சொல்றார். சாதிபூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்யம் ஜெயே விதுஹு பிரயாண காலே பிச்சமாம் தே விதுரு யுக்த சேதசா அப்படின்னு சொல்லி சுக்ருதினாம் பகவத் பஜனேன உத்தமகதி பிராப்தி கதனம் இந்த அஷ்டாவிம்ச ஏகோனவிம்ச த்ரிம்ச ஸ்லோகத்ரயேன 3 ஸ்லோகத்தினாலையும் கடைசி 3 ஸ்லோகத்தினால சொல்லி ஏவம் உபாசிய நிஷ்டா தத்பதார்த்த நிஷ்டா வா மத்தியமா ஷடத்யாயி தஸ்யாம் பிரதமோத்தியாய விஷய அதில் இருக்கக்கூடியதான பிரதம அத்தியாய விஷயம் மத்தியமா ஷடத்யாயில இருக்கக்கூடியதான பிரதம அத்தியாயம் இது. இந்த மாதிரி 7வது அத்தியாயத்துடைய விஷயம் ஞான விஞ்ஞான யோகம்னே பேர். அந்த சாஸ்திரோக்தமான ஞானம் அனுபவத்தோட கூடின இந்த ஞானம் இதை பகவான் உபதேசம் பண்றார். இதுதான் இங்க இந்த விஷயம். यस्य वाग्वृत्ति पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः.